அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 8, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா ஏவுகணை தாக்குதல், பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு, ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சுருக்காங்க. 26 பேர் உயிரிழப்புன்னு பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லோரும் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் டைம் இருக்கிறவங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அரசன் எல்லோரையும் பொதுவாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர்னே சுற்றம் தலால் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் தகர்க்கப்பட்ட 9 பயங்கரவாத கட்டமைப்புகள்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் பொறுப்பான தாக்குதல் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவிச்சிருக்காரு. ஊடகங்களுக்கு விளக்கிய பெண் இராணுவ அதிகாரின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பேர் சோஃபியா குரேஷி. இந்த சைடு இருக்கவங்க பேர் சோஃபியா குரேஷி, லெஃப்ட் சைடில் இருக்கவங்க பேர், ரைட் சைடில் இருக்கிறவங்க பேர் வியோமிகா சிங். அவங்க 2 பேரும் ஊடகங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்றத விளக்கி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நிலவில் இந்திய விண்வெளி வீரர்கள் தடம் பதிப்பர், பிரதமர் நம்பிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளி ஆய்வுத்துறையில் இந்தியா புதிய நம்பிக்கையுடன் பீடு நடை போடுகிறது. 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவில் இந்திய விஞ்ஞானிகள் கால்தடம் பதிப்பர் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தில்லியில் முதன்கிழமை நடைபெற்றது. இதில் வீடியோ மூலம் உரையாற்றினான்னு தெரிவிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகளில் 52 செயற்கைக்கோள்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. உலக விண்வெளி ஆய்வு மாநாட்டையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையத்தின் அதாவது இன்ஸ்பேஸ் தலைவர் பவன்குமார் கோயங்கோ விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பு செயல்திறனை வலுப்படுத்தும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளில் 52 செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்த உள்ளது. இத்திட்டத்தில் தனியார் துறையின் பங்களிப்பு வலுவாக இருக்கும் என்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.